இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆடியாலஜியில் டிம்பானோமெட்ரி அண்ட் த ஸ்டெஃபிடியல் ரிஃப்ளெக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எவால்வேஷன் ஆஃப் பேஷண்ட் வித் த ஹியரிங் லாஸ். நம்ம வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து லோக்கலைஸ் பண்ணணும். எப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்டர்னல் இயரில் பிரச்சனை இருக்கா, மிடில் இயரில் பிரச்சனை இருக்கா, இல்லை இன்னர் இயரில் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து ஒரு பேஷண்ட்டோட இயர் எக்ஸாமின் பண்ண போது அவங்க எக்ஸ்டர்னல் ஆடிட்ரி கனால், டிம்பானிக் மெம்பரி இந்த இதெல்லாம் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா மிடில் இயர் ஆர் இன்னர் இயரில் தான் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டியூனிங் ஃபோர்க் டெஸ்ட் பண்ணி வெதர் இட்ஸ் கண்டக்டிவ் ஆர் சென்சோ நியூரல் ஹியரிங் லாஸா அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். சென்சோ நியூரல் ஹியரிங் லாஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பேத்தாலஜி வந்து இன்னர் இயரில் இருக்குன்னு அர்த்தம். கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் இருந்துச்சுன்னா பேத்தாலஜி இன் மிடில் இயர் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை ரெண்டையுமே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ஆடியோகிராம் யூஸ் பண்ணுறோம். எஸ்பெஷலி வந்து நம்ம மிடில் இயர் கண்டிஷன்ஸுக்கு வித் நார்மல் டிம்பானிக் மெம்பரேன் அண்ட் த கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் ஆசிகுலர் செயின் அண்ட் த ஆசிகுலர் ஃபிக்சேஷன் ஆர் ஃப்ளூயிட் கலெக்ஷன் இன் த மிடில் இயர். இந்த 3 கண்டிஷன்ஸ்லேயும் நம்ம மிடில் இயரை வந்து எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பிடன்ஸ் ஆடியோமெட்ரி வந்து நம்ம பண்ணுவோம். இம்பிடன்ஸ் ஆடியோமெட்ரியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 டைப் ஆஃப் டெஸ்ட் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து டிம்பானோமெட்ரி அண்டு ஸ்டெஃபிடியல் ரிஃப்ளெக்ஸ் டெஸ்ட் வந்து ரெண்டுமே பண்ணுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து டிம்பானோமெட்ரியில் பார்த்தீங்கன்னா டிம்பானோமீட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த டிவைஸை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம இயரை வந்து டைட்டாக சீல் பண்ணிடுவாங்க. டிம்பானோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 ப்ராப் இருக்கும். அந்த 3 ப்ராப் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி வந்து பண்ணுது. ஒரு ப்ராப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்ரி கெனாலுக்கு வந்து சவுண்ட் வேவ்ஸ் வந்து பாஸ் பண்ணுது. அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து என்ன ஹெட்ஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 220 ஹெட்ஸ் டு 226 ஹெட்ஸ் வரைக்கும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ப்ராப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கொடுக்குற சவுண்டு வந்து டிம்பானிக் மெம்பரைனை தாண்டி போனாலும் சவுண்ட் வேவ்ஸு ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி வரும். அந்த ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி வர சவுண்டை வந்து கலெக்ட் பண்ணுறது தான் செகண்ட் ப்ராப்போட ஆக்டிவிட்டி. அடுத்து பார்த்திங்கன்னா தேர்டு ப்ராப் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ஏர் டைட்டாக இருக்குது. நம்மளால் இந்த ப்ராப் 3யை வச்சு ப்ளஸ்லேருந்து மைனஸ் ஆகும், மைனஸ்லேருந்து ப்ளஸ் ஆகும் எக்ஸ்டர்னல் ஆடிட்ரி கெனாலோட ப்ரெஷரை மாற்றிக்கலாம். மைனஸ் ப்ரெஷர்லேருந்து ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்லேருந்து மைனஸாகவும் மாற்றிக்கலாம். ஸோ 3 ப்ராபோட ஆக்டிவிட்டியுமே நம்ம பார்த்தாச்சு. இதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கொடுத்துருக்க இமேஜ் பார்த்தீங்கன்னா டிம்பானோகிராமோட இமேஜ். இதில் பார்த்தீங்கன்னா டைப் ஏ அப்படிங்கிற ஒரு கிராஃப் தான் கொடுத்துருக்கேன். டைப் ஏ அப்படிங்கிறது எப்பயுமே நார்மல், இதுதான் இருக்கிறதுல நார்மல் டைப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிம்பானோமீட்டர் எடுத்துக்கிறோம், ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஆடிட்ரி கெனால ஃபுல்லாக பாசிட்டிவ் ப்ரெஷராக ஆக்குறோம். 200+ பாசிட்டிவ் ப்ரெஷரில் ஃபஸ்ட்டு வைக்கிறோம். வச்ச உடனேவும் மெதுவாகவும் கொஞ்சம் கொஞ்சமாகவும் பாசிட்டிவ் ப்ரெஷரை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரோம். ஆக 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 0ல் வரப்போது, அந்த கிராஃபில் 0ல் வரப்போது நமக்கு வந்து பீக் வந்து இருக்குது. எதோட பீக் அப்படின்னா கம்ப்ளையன்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளையன்ஸ்னு எழுதியிருக்கும். கம்ப்ளையன்ஸோட பீக் வந்து இருக்குது. கம்ப்ளையன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு நீங்கள் கேட்கலாம். டிம்பானிக் மெம்பரேனால் எவ்வளோ சவுண்ட் வேவ்ஸை வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியுது, அட்மிட் பண்ணிக்க முடியுது, அதை தான் நம்ம வந்து கம்ப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து பாசிட்டிவ் ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 200+ இருக்க போது, 200+ பாசிட்டிவ் ப்ரெஷரில் இருக்க போது நம்மளோட டிம்பானிக் மெம்பரேனால் எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 0ல் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பாசிட்டிவ் ப்ரெஷரில் இருக்க போது நம்மளோட டிம்பானிக் மெம்பரேன் வந்து பாசிட்டிவில் பார்த்திங்கன்னா டிம்பானிக் மெம்பரேன் வந்து உள்ளே தள்ளப்பட்டிருக்கும். டிம்பானிக் மெம்பரேன் வந்து இன்சைடு போயிருக்கும் மிடில் இயருக்குள்ளே. அதே பார்த்திங்கன்னா மைனஸில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிம்பானிக் மெம்பரேன் வந்து அவுட் ஆகிருக்கும், சக் அவுட் ஆகிருக்கும். ஸோ நமக்கு வந்து டிம்பானிக் மெம்பரேனில் வந்து ஃபுல் ப்ரெஷரில் இருக்க போது கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃபுல் பாசிட்டிவ் ப்ரெஷரில் வந்து நம்மளோட டிம்பானிக் மெம்பரேன் வந்து ரொம்பவே ஸ்டிஃபாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிம்பானிக் மெம்பரேன் ஃபுல் மைனஸில் இருக்க போதும் நமக்கு வந்து சூப்பர் ஸ்டிஃபாக இருக்கும். அப்போல்லாம் டிம்பானிக் மெம்பரேன் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கோ அப்போல்லாம் நமக்கு வந்து சவுண்ட் வேவ் டிரான்ஸ்மிட் ஆகாது. அந்த ஸ்டிஃப்னஸ் குறைய தான் நமக்கு வந்து டிம்பானிக் மெம்பரேனுக்குள்ளே சவுண்ட் வேவ்ஸ் வந்து அட்மிட் ஆகிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 0 அப்படிங்கிற அந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா +200 -200ன்னு இருக்குது. அதுக்கு நடுவில் 0ன்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படிங்கிற இடம் என்ன இடத்துல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ரூம் ப்ரெஷரில் இருக்க போது நமக்கு அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ் நடந்திருக்கு. என்ன சொல்லணும்னா அதிகமான சவுண்ட் வேவ்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிருக்கு மிடில் இயருக்கு. அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா நார்மல் வேல்யூஸை பற்றி பார்க்க போகிறோம். நார்மல் கம்ப்ளையன்ஸ் இஸ் பிட்வீன் 0.35 to 1.45 ml.
நார்மல் மிடில் இயர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா +50 to -50 mmHg2 இன் அடல்ட்டு, +50 to -150 mmHg2O இன் சில்ட்ரன்ஸ். இப்போ வந்து இந்த டிம்பானோகிராஃப் நான் கொடுத்துருக்கேன். இந்த டிம்பானோகிராஃபில் வந்து ஏடி அப்படிங்கிற கர்வ் இருக்குது. இந்த ஏடி அப்படிங்கிற கர்வ் வந்து நமக்கு முக்கியமாக எந்த கேசஸில் பார்க்கலாம்னா ஆசிகுலர் டிஸ்கண்டினியூட்டி அப்படிங்கிற கேசஸில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 0 அப்படிங்கிற ரீஜியனில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைட்டான பீக் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஏடி முக்கியமாக இந்த ஆசிகுலர் செயின் டிஸ்கண்டினியூட்டியில் பார்க்கலாம். ஏன் நமக்கு வந்து ஆசிகுலர் செயின் டிஸ்கண்டினியூட்டியில் மட்டும் இப்படி ரொம்ப ஹைட்டான பீக் இருக்குது அப்படின்னா, நான் தான் ஆசிகுலர் செயின் டிஸ்கண்டினியூட்டி ஆயிடுச்சு. ஸோ டிம்பானிக் மெம்பரேன் வந்து ரொம்ப லூஸ் ஆகிருக்கு. நார்மல் ஸ்டிஃப்னஸை விட நார்மல் ஸ்டிஃப்னஸ் இருந்தால் குறிப்பிட்ட பீக் தான் இருக்கும். அதோட ஸ்டிஃப்னஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே டிம்பானிக் மெம்பரேன் லூஸாக இருக்கும். ஸோ நிறைய சவுண்ட் வேவ்ஸ் வந்து அட்மிட் பண்ணிக்க முடியும். ஸோ கம்ப்ளைன்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ மிடில் இயர் ப்ரெஷர் வந்து இதில் நார்மலாக இருக்கும், பட் கம்ப்ளைன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏஎஸ் கர்வ் பார்த்தீங்கன்னா ஓட்டோஸ்க்ளரோசிஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ஆசிகுலர் ஃபிக்சேஷன் ஆர் டிம்பானோஸ்க்ளரோசிஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மிடில் இயர் ப்ரெஷர் வந்து நார்மலாக இருக்கும், பட் நமக்கு வந்து கம்ப்ளைன்ஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஏன்னா நார்மல் டிம்பானிக் மெம்பரேனோட ஸ்டிஃப்னஸை விட ஆசிகுலர் ஃபிக்சேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா ஆசிகுலர் செயினால் மூவ் பண்ண முடியாது. ஸோ நமக்கு வந்து அந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் வந்து டிம்பானிக் மெம்பரேனில் வந்து இருக்காது. ஸோ நமக்கு வந்து சவுண்ட் அட்மிட் ஆகிருக்கிறது வந்து ரொம்பவே கம்மியாயிடும். ஸோ கம்ப்ளைன்ஸும் நமக்கு வந்து கம்மியாயிடும். இப்போ வந்து ஏடி, ஏஎஸ் இந்த 3 கர்வையுமே நம்ம லைனாக பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பி அண்ட் சி பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் நோட்ஸில் வந்து இந்த மாதிரி இல்லையே, வித்தியாசமாக நீ சொல்கிற அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் நோட்ஸில் வந்து கொஞ்சம் எனக்கே குழம்புற மாதிரி இருந்துச்சு. நான் இன்னொரு வாட்டி படிக்க போது திருப்பி நான் குழம்புறேன். ஆக்சுவலாக நான் 2வது ரிவிஷன் பண்ண போதும் திருப்பி எனக்கு குழப்பமாக இருந்துச்சு. ஸோ நான் ஒரே ஒரு கோர்வையாகவே மொத்தமாகவே சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மேலே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், வித்தியாசமான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அந்த எக்ஸ்ப்ளனேஷனை இம்ப்ரோவைசேஷன் பண்ணி கீழே இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ நான் டோட்டலாகவே இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ வந்து கர்வ் பி அண்ட் சியை பற்றி பார்க்க போகிறோம். கர்வ் பி அண்ட் சியில் வந்து முக்கியமாக யுஸ்டாச்சியன் டியூப் கெனால் தான் நமக்கு வந்து பிளாக் ஆகிருக்கா அன்பிளாக் ஆகிருக்கா அப்படிங்கிறத வச்சு தான் இந்த கர்வே நமக்கு வந்து டிசைட் ஆகுது. இப்போ வந்து கர்வ் சி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் யுஸ்டாச்சியன் டியூப் அப்ஸ்ட்ராக்ஷன், மிடில் இயர் ப்ரெஷர் இஸ் நெகட்டிவ் பட் கம்ப்ளைன்ஸ் இஸ் நார்மல். இப்போ வந்து எப்போயுமே நமக்கு வந்து மிடில் இயரும் எக்ஸ்டர்னல் இயரும் ஒரே ப்ரெஷரில் இருக்க போது தான் நமக்கு வந்து சவுண்ட் வேவ்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எப்போ நமக்கு வந்து மிடில் இயரில் வந்து நெகட்டிவ் ப்ரெஷர் ஆகுது. ஏன் எப்படி நெகட்டிவ் ப்ரெஷர் ஆகுது அப்படின்னா யுஸ்டாச்சியன் டியூப் வந்து பிளாக் ஆகுறதுனால நமக்கு வந்து நெகட்டிவ் ப்ரெஷர் ஆகுது. ஏன் யுஸ்டாச்சியன் டியூப் வந்து நமக்கு வந்து வென்டிலேஷன் ஆஃப் மிடில் இயருக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் ஆகுது. ஸோ நமக்கு எக்ஸ்டர்னல் இயரோட ப்ரெஷரும் மிடில் இயர் ப்ரெஷரையும் மெயின்டைன் பண்ணக்கூடியது வந்து யுஸ்டாச்சியன் டியூப். மெயின்டைன் பண்ணுறத விட என்ன சொல்கிறது, ரெண்டையும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிறது யுஸ்டாச்சியன் டியூபோட ஒரு ஹெல்ப் வந்து முக்கியமாக இருக்குது. இப்போ வந்து யுஸ்டாச்சியன் டியூப் பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து மிடில் இயரில் வந்து நெகட்டிவ் ப்ரெஷர் ஃபார்ம் ஆகிடும். ஸோ முன்னாடியே பார்த்துருந்தோம், ரெண்டுமே ஒரே ப்ரெஷரில் இருக்க போது தான் நமக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும், சவுண்ட் வேவ்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிம்பானோமெட்ரியை வந்து காதில் வச்சு நமக்கு வந்து ப்ளஸ் பாசிட்டிவ் ப்ரெஷரில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாசிட்டிவ் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆக நமக்கு வந்து வேவ் வந்து பீக்கே போகலை, பாசிட்டிவில் வந்து பீக்கே போகலை. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் இயர் பாசிட்டிவாக இருக்குது, ஆனால் மிடில் இயர் வந்து நமக்கு வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் இயரும் நமக்கு வந்து நெகட்டிவாக வந்த பிறகு தான் நமக்கு வந்து பீக்கே ரீச் ஆகுது. ஸோ எக்ஸ்டர்னல் இயர் வந்து மைனஸில் இருக்கும்போது தான் பீக் ரீச் ஆகுது அப்படின்னா நமக்கு மிடில் இயர் ப்ரெஷரில் வந்து சேஞ்சஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், -150 ரீஜியனில் தான் சி வேவோட கம்ப்ளைண்ட் ஸ்பீக்கே இருக்குது. ஸோ மைனஸில் இருக்க போது தான் நமக்கு வந்து கம்ப்ளைண்ட் ஸ்பீக் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து யுஸ்டாச்சியன் டியூப் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கு. அடுத்து பி கர்வ் பற்றி பார்ப்போம். பி கர்வ் வந்து எந்த கேசஸ்லாம் வரும்னா சீரியஸ் ஓட்டைட்டிஸ் மீடியாவில் முக்கியமாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் மிடில் இயரோட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்கும், ஆனால் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும்.
ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து ஃப்ளூயிட் அதிகமா இருக்கும். சீரஸ் ஓட்டைட்டிஸ் மீடியால மிடில் இயர்ல ஃப்ளூயிட் அதிகமா இருக்கனால, நமக்கு வந்து டிம்பானிக் மெம்பரேனோட மொபிலிட்டியே கம்மியாயிடும். ஸோ, நமக்கு வந்து பி வேவ் வந்து ரொம்ப பிளெண்டா, ரொம்ப ஃப்ளாட்டு கூட சொல்ல முடியாது. ஃப்ளாட் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா, ஃப்ளாட் வேவ் வந்து எந்த கேஸஸ்லனா, நமக்கு டிம்பானிக் மெம்பரேன் பெர்ஃபரேஷன்லயும் சரி, எக்ஸசிவ் ஃப்ளூயிட் கேஸஸ்லயும் சரி, நமக்கு வந்து ஃப்ளாட் டைப் வந்து இருக்கும். டைப் ஃப்ளாட் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து இதில் மட்டும்தான் நம்ம இஸ்டாஷியன் டியூபோட ஃபங்க்ஷனை நம்மளால் செக் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை. மற்ற டெஸ்ட்டும் இருக்குது. அந்த ஒவ்வொன்றா அந்த டெஸ்ட்டை பற்றி பார்ப்போம். வால்செல்வா மெனுவர் அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாயையும் மூக்கையும் நம்ம மூடிக்கிட்டு எக்ஸ்கேல் பண்ண சொல்லுவாங்க. எக்ஸ்கேல் பண்ண நமக்கு இஸ்டாஷியன் டியூப் வந்து ஓப்பன் ஆகிறது நமக்கு தெரியும். இஸ்டாஷியன் டியூப்குள்ளே ஏர் போக போக நமக்கு வந்து இயர் ட்ரம் வந்து பாப் அவுட் ஆகிற சென்சேஷன் நமக்கு தெரியும். இந்த டெஸ்ட் வந்து நம்ம வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷனில் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா இஸ்டாஷியன் டியூப்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு வந்து மிடில் இயருக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து பாலிஸ்டர் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. த பேஷண்ட் இஸ் ஆஸ்க்ட் டு க்ளோஸ் ஒன் நாஸ்ட்ரில், through other nostril, the polyester bag is put and the pressure is increased. If eustachian tube is functioning normally, it transmits the air to the ear and the tympanic membrane pops out. அடுத்து வந்து டான்ஸ்பி மேனுவர். த பேஷண்ட் இஸ் ஆஸ்க்ட் டு ஹேவ் எ சிப் ஆஃப் வாட்டர். வித் த சிப் ஆஃப் வாட்டர் இன் த மவுத், த பேஷண்ட் இஸ் ஆஸ்க்ட் டு க்ளோஸ் த nostril and swallow. When patient swallows, negative pressure is created in the eustachian tube area and the patient reports pulling of tympanic membrane. The pulling in of the tympanic membrane can also seen in otoscopy and the middle ear pressure can be measured by tympanometry during this procedure. Eustachian tube catheterization அப்படின்னு ஒன்று இருக்குது. eustachian tube catheter is passed through the floor of nostril into the nasopharynx. A ring at the bottom is in the same direction as the point of the catheter. கேத்தேட்டரோட இமேஜ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் மாதிரி இருக்குது. அந்த ரிங் வந்து அவுட் சைடு நம்ம கான்டாக்ட் பண்ணக்கூடிய ரீஜியனில் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு பைப் இருக்கும். அதை தான் சொல்ல வராங்க. when the posterior wall of nasopharynx is reached, the tip is turned to the 90 degree towards the septum. It is pulled back till the hinge behind the septum and the tip is rotated 180 degree. This point of eustachian tube opening on the lateral wall, the polyester bag is attached and the pressure is increased to check. If pressure is transmitted to the middle ear, the popping of tympanic membrane is noticed. அடுத்து பார்த்தீங்கன்னா Frenzel's maneuver. The mouth and the nostrils are closed and the posterior of the tongue is raised and by saying kaka kaka, increased pressure of air is transmitted through the eustachian tube into the middle ear. The divers use this maneuver to equalize the middle ear pressure with the external ear. டெஸ்ட் ஃபார் eustachian tube ஃபங்க்ஷன் அப்படின்னா டிம்பனோமெட்ரி தான் நம்ம சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டெஃபிடியல் ரிஃப்ளெக்ஸ் டெஸ்ட்டை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெஃபிடியல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ப்ரொடெக்டிவ் ரிஃப்ளெக்ஸ் தட் ப்ரொடெக்ட்ஸ் த இன்னர் இயர் ஃப்ரம் த நாய்ஸ். எப்பப்பெல்லாம் நமக்கு வந்து அதிகமான சவுண்டு வருதோ, ஃபஸ்ட்டு டைம் நமக்கு வந்து அதிகமான சவுண்டு நம்ம காக்லியா வந்து சென்ஸ் பண்ணிருச்சு அப்படின்னா, நம்ம இன்னர் இயர் வந்து ஸ்டெஃபிடியல் ரிஃப்ளெக்ஸை வந்து ஆன் பண்ணி விட்டோம். ஸோ ஸ்டாஃபிஸ் வந்து நமக்கு வந்து மூமெண்ட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிரும். மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா லவுட் சவுண்டு வந்து இன்னர் இயருக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறது வந்து கட் ஆகிரும். நமக்கு வந்து லவுட் சவுண்ட் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா 70 to 90 டெசிபிள்ஸை நம்ம லவுட் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சவுண்டு வந்து எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிற பார்ப்போம். அஃபரண்ட் அண்ட் எஃபரண்ட் பாத்வேஸ் ஆஃப் ஸ்டெஃபிடியல் ரிஃப்ளெக்ஸ் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து அஃபரண்ட் அப்படிங்கும் போது எக்ஸ்டர்னல் ஆடிட்ரி கெனால்லேருந்து மிடில் இயருக்கு போகுது. அடுத்து இன்னர் இயரில் பார்த்தீங்கன்னா ஆர்கன் ஆஃப் காட்டையிலேருந்து நமக்கு ஆடிட்ரி பாத்வே வழியாக நமக்கு வந்து சுப்பீரியர் ஆலிவரி காம்ப்ளெக்ஸுக்கு போகுது. சுப்பீரியர் ஆலிவரி காம்ப்ளெக்ஸ் தான் நமக்கு வந்து சென்டர் ஆஃப் ஸ்டெஃபிடியல் ரிஃப்ளெக்ஸ். ஏன்னா சுப்பீரியர் ஆலிவரி காம்ப்ளெக்ஸில் தான் நமக்கு வந்து ஃபேஷியல் நர்வோட இனர்வேஷனும் இருக்குது. ஃபேஷியல் நர்வோட இனர்வேஷன் ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த ஸ்டாஃபிஸ் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, போன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போனை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஸ்டெஃபிடியஸ் மசில். அந்த ஸ்டெஃபிடியஸ் மசிலோட நர்வ் சப்ளை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் நர்வ். ஸோ நம்ம வந்து ஃபேஷியல் நர்வ் வந்து கான்ட்ராக்ட் பண்ணோம், ஃபேஷியல் நர்வ் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா ஸ்டெஃபிடியஸ் மசிலை வந்து கான்ட்ராக்ட் பண்ணலாம். கான்ட்ராக்ட் பண்ணப்போது ஸ்டாஃபிஸ் வந்து மூவ் ஆகாது. ஸோ நமக்கு வந்து இப்போ சுப்பீரியர் ஆலிவரி காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷியல் நர்வோட இனர்வேஷன் இருக்கனால வென்னவர் நமக்கு வந்து லவுட் சவுண்டு வந்து வருதோ, ஃபஸ்ட்டு வந்து காக்லியர் நர்வோட சிக்னல்ஸை வந்து
சுப்பீரியர் ஆலிவரி காம்ப்ளெக்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து டக்குன்னு நமக்கு வந்து ஃபேஷியல் நர்வ் வழியாக ஸ்டெஃபிடியஸ் மசிலுக்கு வந்து இம்பல்ஸ் கொடுத்து அதை கான்ட்ராக்ஷன் பண்ணி நமக்கு ஸ்டாஃபீஸை வந்து மூவ் பண்ணிடுது, ஃபங்க்ஷன் ஆகாமல் கான்ட்ராக்ட் பண்ணிடுது. இதை தான் நம்ம வந்து ஸ்டெஃபிடியல் ரிஃப்ளெக்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மலிங்கரிங் அண்ட் த நான் ஆர்கானிக் ஹியரிங் லாஸஸில் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஆனால் இதுக்கு வந்து பெஸ்ட் இந்த 2 கேசஸுக்கும். மலிங்கரிங்னா ஒன்றும் கிடையாது, காது கேட்டும் கேட்கலாம் ஏமாத்துறவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட்டு. ஆனால் இந்த 2க்குமே நமக்கு வந்து பேரா தான் பெஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஸ்டெஃபிடியல் ரிஃப்ளெக்ஸ் இஸ் மீடியேட்டட் பை அஃபரண்ட் அப்படின்னா 8th nerve cochlear nerve அண்ட் எஃபரண்ட் வந்து 7th nerve facial nerve. If loud noise is given in the right ear for testing, 8th and the 7th nerve of right ear and the 7th nerve of left ear are tested. ஏன் அப்படின்னா இப்போ 8th nerve ரைட் சைடோட 8th nerve வந்து ஆக்டிவேட் ஆச்சுன்னா 7th nerve ஆஃப் ரைட் இயர் அண்ட் 7th nerve ஆஃப் லெஃப்ட் இயர் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா சைடில் இருக்கக்கூடிய சுப்பீரியரி ஆலிவரி காம்ப்ளெக்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் இருக்க ஃபேஷியல் நர்வுக்கும் சரி, அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்க சுப்பீரியரி ஆலிவரி காம்ப்ளெக்ஸ் வந்து ரைட் சைடில் இருக்க ஃபேஷியல் நர்வோட நியூக்ளியஸ்லையும் சரி நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு, இன்டர் கனெக்ஷன் ஆகிருக்கு, கிராஸ் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து கோக்லியர் நர்வ் ஒரு சைடோட கோக்லியர் நர்வ் நமக்கு அஃபெக்ட் ஆச்சுனாலோ நமக்கு வந்து 2 சைடில் இருக்கக்கூடிய ஸ்டெஃபிடியல் ரிஃப்ளெக்ஸுமே நமக்கு ஆப்சண்ட் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேஷியல் நர்வ் பாலிசியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரைட் சைட் ஃபேஷியல் நர்வ் பாலிசியில் வந்து ரைட் சைடில் இருக்க ஸ்டெஃபிடியல் ரிஃப்ளெக்ஸ் மட்டும் தான் போகும், லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்டெஃபிடியல் ரிஃப்ளெக்ஸ் ஆகாது. இன்கேஸ் 8th nerveக்கும் 7th nerveக்கும் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா 8th nerve டேமேஜ் ஆனால் 2 ஸ்டெஃபிடியல் ரிஃப்ளெக்ஸ் லாஸ் ஆகிடும். 7th nerve டேமேஜ் ஆச்சுன்னா எந்த சைடு டேமேஜ் ஆகுதோ அந்த ஸ்டெஃபிடியல் ரிஃப்ளெக்ஸ் மட்டும் தான் நமக்கு அஃபெக்ட் ஆகுது. அடுத்து பார்க்க போகிறது இஃப் தேர் இஸ் ஏ டிஃபெக்ட் இன் த மிடில் இயர் சச் அஸ் ஆசிகுலர் டிஸ்கண்டினியூட்டி, ஆசிகுலர் ஃபிக்சேஷன் ஆர் ஃப்ளூயிட் இன் த மிடில் இயர், கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் வில் பி தேர். த ஸ்டெஃபிடியல் ரிஃப்ளெக்ஸும் இந்த கேசஸில் ஆப்சண்ட் ஆகிருக்கும். இஃப் தேர் இஸ் ஏ டிஃபெக்ட் இன் த இன்னர் இயர் த சென்சரி ஹியரிங் லாஸ் வில் பி தேர். The fine tuning of loudness is lost. The loud sounds are intolerable. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தே ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து ஒரு வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சென்சரி ஹியரிங் லாஸ் இருக்குது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெதுவாக பேசினா கேட்காது, ஆனால் சத்தமாக பேசணும், ரொம்ப லவுடாக பேசணும் அப்படின்னா ஏன் இவ்வளோ கத்துற அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து சென்சரி ஹியரிங் லாஸ் இருக்கனால இன்னர் கோக்லியா வந்து மொத்தமாகவே டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ நமக்கு வந்து எப்போ வந்து லவுட் சவுண்டு கேட்க போது நமக்கு வந்து கோக்லியாவில் வந்து பெரிய இரிட்டேஷன் க்ரியேட் ஆகி நமக்கு வந்து நம்ம பேசுகிறது அவங்களுக்கு கேட்கும், நம்மளோட சவுண்டும் கேட்கும், அட் த சேம் டைம் ரொம்ப இரிட்டேஷனாகவும் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இஃப் தேர் இஸ் இன்கம்ப்ளீட் டிஸ்ட்ரப்ஷன் ஆஃப் ஆடிட்ரி பாத்வே, முக்கியமாக இன்கம்ப்ளீட் டிஸ்ட்ரப்ஷன் எந்தெந்த கேசஸில் இருக்குன்னா ரெட்ரோ கோக்லியர் டிஃபெக்ட், அது நியூரல் டிஃபெக்ட்ஸில் நம்ம பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபிடியல் ரிஃப்ளெக்ஸ் இஸ் ப்ரெசன்ட் இனிஷியலி, ஆஃப்டர் சம் டைம் இட் வில் பி ஆப்சன்ட். ஸ்டெஃபிடியல் ரிஃப்ளெக்ஸ் வந்து டிகாய் ஆகுறது நமக்கு நல்லாவே தெரியும். டிம்பானோகிராமும் ஸ்டெஃபிடியல் ரிஃப்ளெக்ஸும் நம்ம பார்த்தாச்சு. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு உங்களுக்கு புரியலை அப்படின்னா எந்த ஸ்பெசிஃபிக் பார்ட் உங்களுக்கு புரியலை அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை ஒரு ஷார்ட்ஸாவோ இல்லைனா ஒரு வீடியோவாவோ ரீபோஸ்ட் பண்ணுறேன், அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி. ஏன்னா நம்மளோட வீடியோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு, வேகமாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு அண்ட் மெயின் நோட்ஸே திருப்பி ரிவைஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.